வைக்கலாம் பார்க்கலாம் சிம்பிளா. என் பேத்திக்கு உருளைக்கிழங்கு குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். இதில் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்குறேன். 3 வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்தந்தோறு எள்ளு துவையல், உருளைக்கிழங்கு குழம்பு, வெள்ளை சாப்பாடு. என் பேத்திக்கு உளுந்த சோறு அவ்வளோவா பிடிக்காது, அதனால் அவளுக்கு வெள்ளை சாப்பாடு உருளைக்கிழங்கு குழம்பு. உருளைக்கிழங்கு குழம்பு வந்து உளுந்த சோத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஏக்கா ஒரு தக்காளி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி இதை ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் இது சின்ன ஸ்பூன் தான், அதுக்கு 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம்னா 1 ஸ்பூன் சாம்பார் தூள், ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் அது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் தூள் 1 ஸ்பூன், குழம்பு ஆச்சி மிளகா குழம்பு தூள் 1 ஸ்பூன், தக்காளி வெங்காயம் 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு மல்லித்தூள். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், தேங்காய் கொஞ்சம் தேங்காய் நச்சு வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காயை இதில் போடலாம். வீடியோவே எடுக்க முடியல, வேற ஆளுதான். ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், தேங்காய், வெங்காயம், இந்த இது தக்காளி எல்லாம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3 பல்லு பூண்டு இதிலே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு குழம்பு கொஞ்சம் வாங்கினால 2 பூண்டு சேர்த்துக்கலாம். இதை ஆற விட்டு நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொட்டிக்கலாம். கொட்டியாச்சா? இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஒரு சின்னதாக 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தக்கன மசாலுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கலரி விட்டுக்கலாம். அரைச்ச விழுது போட்டாச்சு, உருளைக்கிழங்கு நறுக்கின உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இந்த குழம்புக்கு தக்கன நம்ம இது சால்ட்டு போட்டாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம குக்கரை மூடி அடுப்பில் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் மஞ்சள் பொடி போட மாட்டேன், கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். ஓகே, இது மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 விசில் வந்தால் போதும், குழம்பு ரெடி ஆகிடும். உருளைக்கிழங்கு 2 விசில் வந்து விசில் அமர்ந்ததுக்கப்புறம் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கட்டும், நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணியிருக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, பெரிய வெங்காயம் பொடிசாக 1 சின்னது வெட்டியிருக்கிறேன், 2 கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா நல்லா கொஞ்சம் வதங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ், பொன்னிறமாக வதங்கட்டும். நல்ல வாசனையாக அதில் கட்டினா நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கு மல்லித்தலைலாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தலை போட்டால் வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும். அதனால் மல்லித்தலைலாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆகிட்டு, அதனால் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு, குழம்பு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாமா, ஒரு குண்டாவில் ஊற்றிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பையும் நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதையும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன வெங்காயம் சின்னதாக ஒன்று பொடிசாக வெட்டி கருவேப்பிலை போட்டு கடுகு போட்டு தாளித்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பொட்டிடணும், அவ்வளோதான். இந்த தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தலைலாம் வேண்டாம், அதெல்லாம் போட்டால் வேறு மாதிரி இது என்ன சொல்கிறது, இது வாசம் வேறு மாதிரி வாசம் அடிக்கும். அதனால் இது மல்லித்தலைலாம் வேண்டாம்.